அந்த வசனம் தான் இருக்கிறதுலேயே மிக முக்கியமான ஆயுதம். ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், வேர்ட் இஸ் த ஸ்வாட் அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்றேன்? சபை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் பெருகும், ஆனா வசனத்தினால மட்டும்தான் நிற்கும். அற்புதத்துக்கு வரவங்க, அடையாளத்துக்கு வரவங்க திரும்பி போக வாய்ப்பு இருக்கு. 10 பேர்ல 9 பேர் திரும்பி போயிட்டு அற்புதம் வாங்கினவன், ஆனா ஒருத்தன் தான் நின்னான். ஆனா வசனத்துக்கு வந்தவங்க பாருங்க, கிட்டத்தட்ட 12 அப்போஸ்தலர்கள் அப்படியே நின்னாங்க. நாங்கள் வேற யாரிடத்துல போவோம், உம்மிடத்துல என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது. அப்ப அற்புத அடையாளத்துக்கு வந்தவங்கள 10ல 1 நின்னுச்சு. வசனத்துக்கு வந்தவங்கள 12ல 1 தான் போச்சு, 11 நின்னுச்சு. இந்த வசனம் தான் கர்த்தருக்குள்ள நிலை நிற்க பண்ணும். ஆரம்பத்துல வரும்போது நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு ஆண்டவர்கிட்ட. அதான் வசனம் சொல்லுது, வனாந்தரத்திலே உன்னை நயம் காட்டி அழைத்தேன் அப்படிங்கிற ஆண்டவர். வரும்போது நம்மள நிறைய விஷயம் சொல்லித்தான் வரோம். தேவைகள் இருக்கு, அற்புதம் தேவை, அதிசயம் தேவை, வியாதி இருக்கு, சுகம் தேவை. இயேசு எல்லாம் செய்யறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆண்டவர் சுகம் அளிக்கிறார், விடுதலை அளிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், விடுதலை ஆக்குகிறார், எல்லாம் இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் அதுலயே நிக்க கூடாது. அதோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அஸ்திவாரம் வசனத்தின் மேல் போடப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தை அடிப்படையாய் கொண்டதாக இருக்கணும். இந்த வசனம் தான் உங்களை பல நேரங்களிலே வளர்ச்சி அடைய பண்ணும்.